பைசன் படம் பார்த்தாச்சு. நெறைய விஷயங்கள் பேசணும். எதுலேருந்து ஆரம்பிக்கிறேன்னே தெரியல. ரொம்ப ஒரு மிக்ஸ்ட் ஆஃப் எமோஷன்ஸா தான் இருக்குது. மாரி செல்வராஜ் படங்கள் அப்படிங்கிறப்பவே ஒரு சின்ன எதிர்பார்ப்பு எனக்குள்ள எப்பவுமே இருக்கும். ஒரு சென்சேஷனல் ஃபில்ம் மேக்கர். பேசப்படாத கதைகள பேசுவாரு. வித்தியாசமான ஆங்கிள்லேருந்து பேசுவாரு. மனித உணர்வுகள வந்து நம்ம பார்க்காத கோணத்துலேருந்து அத அணுகி காட்சிப்படுத்துவார் அப்படிங்கிற மாரியான நெறைய எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. பைசன் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபில்ம், ஒரு பொலிட்டிக்கல் டிராமா உள்ள இருக்கு அப்படிங்கிறலாம் தெரிஞ்சு தான் அந்த படத்துக்கு போனோம். நம்ம எதிர்பார்த்திருந்த விஷயங்கள் இந்த படத்துல அதிகமாவே இருந்துச்சு. எதிர்பார்க்காத நெறைய விஷயங்களும் இருந்துச்சு. மிகப்பெரிய ஷாக் வேல்யூஸையும் குடுத்துட்டு இருந்துச்சு. நெறைய இடங்கள்ல ரொம்ப எமோஷனலாயி பார்க்குற மாரியான விஷயங்களும் இந்த படத்துல இருந்துச்சு. ஓவராலா இந்த படம் எப்படி இருந்துச்சு? என்ன மாரி எக்ஸ்பீரியன்ஸ் குடுத்துச்சு? அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்க போறோம். பைசன் நம்ம எல்லாருக்குமே தெரியும். மனதி கணேசன் அப்படிங்கிற ஒரு கபடி வீரர். அவரோட கதைய மையப்படுத்தி தான் இந்த படத்த வந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அத தாண்டி வந்து இந்த படத்துல இருக்கக்கூடிய சில முக்கியமான கேரக்டர்ஸ் வந்து ரியல் லைஃப்ல இருக்கக்கூடிய சில கேரக்டர்ஸ ரெஃப்ளெக்ட் பண்ற மாரி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே பேசியிருந்தோம். மாரி செல்வராஜ் படங்கள்ல எப்பவுமே வந்து ரியல் லைஃப்ல நடந்த இன்சிடென்ட்ஸையும், கேரக்டர்ஸையும் ஞாபகப்படுத்துற மாரி நெறைய விஷயங்கள் தொடர்ந்து படங்கள்ல இருந்துகிட்டே தான் இருக்கும். அவரோட கர்ணனா இருக்கட்டும், மாமன்னனா இருக்கட்டும், வாழையில அவரோட சொந்த கதைய எடுத்திருந்தாருன்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள் நம்ம பார்த்திருந்திருக்கோம். பட் இதுல வந்து இந்த ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி, ரியல் லைஃப் கேரக்டர்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி, அத ஒரு கிராஃப்ட்டா அவர் ஹேண்டில் பண்ணியிருக்க விதம் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய அளவுல நம்மள வந்து இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு. பொதுவா மாரி செல்வராஜ் படங்கள்ல இல்லாத ஒரு விஷயம், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு விஷயம் இந்த படத்துல ஒண்ணு இருந்துச்சு. அது என்ன ஏது அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்றேன். அதுக்கு முன்னாடி படத்த பத்தி பார்த்துரலாம். பைசனோட ஸ்டோரி லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த படம் வந்து 90கள்ல தென் மாவட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு கதை. அங்க ஒரு 2 பெரும் புள்ளிகள் இருக்காங்க. 2 பேருமே 2 சமுதாயத்த சேர்ந்தவங்களா இருக்காங்க. 2 பேருக்குள்ள ஒரு தனிப்பட்ட பகை இருக்குது. அது அப்படியே நாளடைவுல ஒரு 2 சமுதாயத்துக்கான 2 சாதிக்கான பகையா மாறுது. 2 பேருக்குமே ஆதரவாளர்கள் இருக்கிறாங்க. எப்ப அடிக்கடி சண்டைகள் நடந்துகிட்டு இருக்குது. எப்ப வேணா கலவரம் உருவாகலாம் அப்படிங்கிற மாரியான ஒரு சூழல் தான் இருக்கு. இப்படியான சூழலுக்கு நடுவுல கபடியில ஜெயிச்சு மேல வரணும், பெரிய ஆள் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கனவோட இருக்க ஒரு சின்ன பையன். அந்த சின்ன பையனோட கனவு என்ன ஆகுது? இதுக்குள்ள சிக்கிக்கிட்டு மாட்டிக்கிட்டானா? இல்ல அத மீறி வந்து ஜெயிச்சானா? அப்படிங்கிறது தான் இந்த பைசன் படத்தோட ஒன்லைன். ஃபர்ஸ்ட் இந்த படத்துல எனக்கு ரொம்ப புடிச்சிருந்த விஷயம் வந்து மாரி செல்வராஜ் அவர்கள் இந்த படத்த ட்ரீட் பண்ணியிருந்த விதம் தான். ஒரு டைரக்டரா இந்த படத்த நம்ம வந்து எப்படி எந்த டோன்ல கொண்டு போணும்? என்ன மாரி இம்பாக்ட்ட குடுக்கணும்? எப்படி ஹேண்டில் பண்ணணும்? இதுல இருக்கக்கூடிய கேரக்டர்ஸையும் சரி, அவங்களோட எமோஷன்ஸையும் சரி, அதுல இருக்கக்கூடிய வயலன்ஸையும் சரி, அத தாண்டி இந்த 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 படத்த நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும்? எப்படி வந்து இத ட்ரீட் பண்ணணும்? அப்படிங்கிறதுல வந்து மிகப்பெரிய ஒரு கிளாரிட்டி அவருக்குள்ள இருந்திருக்குது. அந்த கிளாரிட்டி ரொம்ப மெச்சூர்டாவும், ஒரு விஷனரியாவும் இருந்திருக்குது அப்படிங்கிறது தான் இதுல பாராட்ட வேண்டிய விஷயமா இருக்கு. ஏன்னா பொதுவா மாரி செல்வராஜ் படங்கள்ல வந்து அவர் அந்த படங்கள வந்து அப்ரோச் பண்ற விதம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெர்சனல் வியூல இருக்கும். அதுல இருக்கக்கூடிய அந்த கதை ரொம்ப பெர்சனலா இருக்கும். அந்த எமோஷன் ரொம்ப பெர்சனலா இருக்கும். அப்படி அவரோட ஒரு தனிப்பட்ட உணர்வுகள வந்து ரொம்ப பெர்சனலா தான் ட்ரீட் பண்ணி எடுப்பாரு. அந்த ஊரு, அந்த பிரச்சனை, அந்த மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நெருக்கமா ஒரு டெப்த்தான ஒரு வியூல இருந்து தான் அந்த படங்கள வந்து காட்சிப்படுத்தி இருப்பாரு. ஆனா இந்த படத்துல வந்து அந்த மனிதர்கள் இருக்காங்க, அந்த பிரச்சனை இருக்குது. ஆனா அங்க அந்த கீழ நின்னு டெப்த்தா அத அப்ரோச் பண்ணாம, கொஞ்சம் மேல நின்னு போயிட்டு ஒரு ஒரு அந்த ஈகிள் வியூன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கழுகு பார்வையில மேலேருந்து அத காட்சிப்படுத்தி, அந்த உணர்வுகளே மேலேருந்து பார்க்கிறாரு. அத தாண்டி ஒருத்தன் எப்படி மேல வர்றான் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் வெளியில இருந்து பார்க்கக்கூடிய ஒரு அப்ரோச்ல தான் அத ட்ரீட் பண்ணியிருக்கிறாரு. அதனால தான் அந்த ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப மெச்சூர்டா இருக்கிற மாரி தோணுச்சு. எந்த பக்கமும் சார்பு இல்லாம, மாத்தி மாத்தி குறைகள் சொல்லிக்காம, சண்டைகள் போட்டுக்காம, அத தாண்டி ஒருத்தன் எப்படி மேல வரணும் அப்படிங்கிற வியூல இருந்து இந்த படத்த அப்ரோச் பண்ணியிருந்தது இந்த படத்தோட மிகப்பெரிய பலமா இருக்கு. அடுத்ததா பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பார்த்துரலாம். துருவ் ரொம்ப ரொம்ப அட்டகாசமா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. எனக்கு ஃபர்ஸ்ட் அவரோட லுக் பார்க்கும்போதே ரொம்ப கன்வின்சிங்கா தான் இருந்துச்சு. அந்த ஊர்க்கார பையன் மாரியான ஒரு லுக்க குடுத்துட்டாரு. பார்க்கறதுக்கும் சரி, அப்பியரன்ஸும் சரி, அவரோட மேனரிசம்லயும் சரி வந்து ஓரளவுக்கு கன்வின்சிங்கான ஒரு லுக்க குடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் ஆக்டிங் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எனக்கு அவர் வாய்ஸ் மேல தான் ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு. ஏன்னா அவருக்கு பயங்கரமான ஒரு பேஸ் வாய்ஸ். மகான்லலாம் பார்த்தோம்னா வந்து விக்ரம் சாருக்கே வந்து டஃப் குடுக்குற மாரியான ஒரு பேஸ் வாய்ஸோட பேசியிருப்பாரு. அப்படி இருக்கிற ஒரு பையனுக்கு வந்து அந்த வாய்ஸ் அந்த ஊருக்கு எப்படி செட் ஆகுமா? இல்ல அந்த ஸ்லாங்லாம் எவ்வளோ தூரம் கேப்சர் பண்ணி பேசுவாரு அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன தயக்கங்கள் இருந்துச்சு. எங்கேயுமே பெரிய குறைகள் எதுவும் இல்லாத மாரி, பக்காவா அந்த ஊர் பையனா மாறி, அந்த கிட்டா அப்படிங்கிற கேரக்டர ஜஸ்டிஃபை பண்ற மாரி அட்டகாசமான ஒரு நடிப்ப குடுத்திருக்காரு. அதுவும் அவரோட அந்த பிசிக் அந்த உடம்ப மெயின்டெயின் பண்ணியிருக்க விதமா இருக்கட்டும், உடம்புனா உடனே பாடி பில்டிங் அந்த மாரி நான் சொல்லல. ஊர்ல இருந்து வேலைகள் செஞ்சு ரொம்ப இறுகி போன ஒரு உடம்பு இருக்கும்ல. ஓடி ஓடி இறுகி போன ஒரு உடம்பு இருக்கும்ல. எப்ப பார்த்தாலும் ஒருத்தன் ஓடிக்கிட்டே இருக்கிறான். அவனுக்குள்ள ஒரு எனர்ஜி இருக்கும்ல, ஒரு ஆற்றல் இருக்கும்ல. அத ரெஃப்ளெக்ட் பண்ற மாரியான அந்த பாடியும் சரி, பாடி லாங்குவேஜும் சரி, அது வந்து ரொம்ப அட்டகாசமா இந்த படத்துக்குள்ள வந்திருக்கு. அது மட்டும் இல்ல பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கூட நடிக்கிற நடிகர்கள பாருங்க. பசுபதி இருக்காரு. எப்படியாப்பட்ட நடிகர். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, அமீர் லால் மாரியான சிறந்த நடிகர்கள் இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் நடுவுல ஒரு புதுமுக நடிகர், கிட்டத்தட்ட அவர் சொன்ன மாரி முதல் படம்னு சொல்லியிருக்காரு. அந்த ஆங்கிள்ல இருந்து பார்க்கும்போது ஒரு புது நடிகர் வந்து அவங்க கூட நின்னு நடிக்கிறதே வந்து பயங்கர சவாலான விஷயம். அத தாண்டி ஸ்கோர் பண்றாரு அப்படிங்கிறது நிச்சயமா பாராட்ட வேண்டிய விஷயமா தான் இருந்துச்சு. நடிப்புல சின்ன சின்ன குறைகள் அங்கங்க கொஞ்சம் தெரியிற மாரி இருந்துச்சு. பட் அதெல்லாம் வெளியில தெரியாத மாரி அந்த ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும், அந்த பாடி லாங்குவேஜா இருக்கட்டும், அதன் மூலமா அத பயங்கரமா பேலன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. அத தாண்டி அந்த கிட்டா அப்படிங்கிற கேரக்டருக்குள்ள ஒரு பயங்கரமான இன்னசென்ஸ் இருக்குது. அவர் கண்ணு முன்னாடியே ஒரு கொலை நடக்கும். அத பயந்து நடுங்கி ஒளிஞ்சிருந்து பார்க்கிறதா இருக்கட்டும். அதே மாரி அவருக்குள்ள ஒரு பயங்கரமான கோவமும் இருக்குது. சடனா கோவம்
வந்துருச்சுன்னா வந்து இழுத்து போட்டு அடிச்சிடறாரு யாருனாலும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டரைசேஷன் இருக்குது. அதை எக்ஸ்பிரஸ் பண்ற விதமா இருக்கட்டும், இந்த 2 எக்ஸ்ட்ரீமையுமே வந்து அவ்வளோ சூப்பரா ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அதை தாண்டி ஸ்போர்ட்ஸ் கபடியில மனுஷன் பிரிச்சு மேய்ஞ்சிட்டாருங்க. ஒரு அட்டகாசமான ஒரிஜினலான பிளேயரை பார்த்த மாதிரி இருந்துச்சு. நிச்சயமா ஒரு பெர்ஃபெக்ட்டான பிராக்டிஸ் இல்லாம இப்படியான ஒரு அவுட்டை வந்து குடுத்திருக்க முடியாது. பயங்கர டெடிகேட்டடா பிராக்டிஸ் பண்ணியிருந்தா மட்டும் தான் கபடியை வந்து இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்க முடியும். அட்டகாசமா பண்ணியிருக்காரு. அடுத்ததா பசுபதி என்ன மனுஷன் நீ அப்படின்னு சொல்லி கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா சார்பட்டால் நம்ம பார்த்தோம், தங்கலான்லையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து இந்த படத்துல பார்த்துருக்கிறோம். இந்த 2 படங்களுக்கும் குறைவில்லாத அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் அவருக்கு கொடுத்திருக்காங்க. அது வந்து ரொம்ப 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 பிரமாதமா பண்ணியிருக்காரு. இந்த கேரக்டரோட வெற்றியை வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம அப்பா நமக்கு ஞாபகம் வந்துருவாரு. பெரும்பாலும் நிறைய இடங்கள்ல வருவாரு. எல்லாருக்குமே ஏதோ ஒரு இடத்துலயாச்சும் குறைஞ்சது ஞாபகம் வந்துருவாருங்கிற அளவுக்கு அந்த கேரக்டர் அவ்வளவு தூரம் வந்து ஜஸ்டிஃபை பண்ணி நடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் அந்த கபடிக்கு இவன் போயிடக்கூடாது அப்படின்னு பயந்துட்டு இருக்கும்போது அவர் பண்ணக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல வந்து கபடிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரே போய் சேர்த்து விடுறதுக்கு போவாரு. ஏன் மாமா இந்த ஊர் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிற இடமா இருக்கட்டும். இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல வந்து ஒரு அட்டகாசமான நடிப்பை கொடுத்திருக்காரு. அதே போல லால், அமீர் 2 பேருமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. இந்த கேரக்டர்ஸ் அவங்களுக்குள்ள இருக்க கான்ஃபிளிக்ஸ் பத்தி பின்னாடி பார்க்கலாம். பட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரொம்ப நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி முக்கியமான கேரக்டர்ஸை தாண்டி அருவி மதன் ஒரு அட்டகாசமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல ரொம்ப ரொம்ப நல்ல கேரக்டர் அவரோட கேரக்டர். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அழகு பெருமாள் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவங்களோட பொண்ணு வராங்க. ரஜிஷா விஜயன், அனுபாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து துருவோட லைஃப்ல அந்த கிட்டாங்கர் கேரக்டரோட லைஃப்ல வந்து முக்கியமான ரோல் பிளே பண்றவங்களா இருக்காங்க. இவங்க எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் அவன் வந்து அவனோட அந்த வாழ்க்கையில ஏதோ ஒரு படி முன்னாடி போறதுக்கு இவங்க வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களை பார்க்குறோம். ஸோ இந்த எல்லா கேரக்டர்ஸுமே கிட்டா கூட வந்து சென்டரா கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கும்போது ஒரு கேரக்டருமே வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ற மாதிரி தான் இருக்குது. அது போல ஆர்டிஸ்ட்டுமே எல்லாருமே நல்ல நோன் ஆர்டிஸ்ட் தான், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியவங்க தான். அவங்களுக்கான ஸ்கிரீன் ஸ்பேஸுமே இருக்குது. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. அடுத்ததான் இந்த படத்துல எமோஷன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப அட்டகாசமா அற்புதமா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அப்பா மகனுக்கான அந்த உறவுன்னு ஒன்று இருக்குல்ல, பசுபதிக்கும் துருவ விக்ரமுக்கானது, அது வந்து படத்தோட ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் வந்து ஏதோ ஒரு டயலாக்ல வந்து சின்னதா வந்து வெளிப்பட்டுக்கிட்டே இருக்குது. இதுக்காக தான் நான் உன்னை வந்து என் கைக்குள்ளே வச்சு வளர்த்துக்கிட்டு இருந்தேன், உனக்கு புரியுதா அப்படிங்கிறதா இருக்கட்டும். இவ்வளோதை தாண்டி நீ வந்திருக்க, எப்படியாச்சும் மேலே போயிடுறா, எப்படியாச்சும் ஜெயிச்சிடறா அப்படின்னு சொல்லி கேட்குற இடமா இருக்கட்டும். அந்த மொத்த சமூகத்தோட அழுத்தத்தையும் வந்து அந்த பசுபதிங்கிற கேரக்டர் புரிஞ்சுக்கிட்டு அந்த பயத்தை வந்து தன்னோட மகனுக்கு கடத்தி எப்படியாச்சும் அவனை பத்திரமா பாதுகாத்துடணும், சின்னதாக வெளியில் போனால் கூட அவன் லைஃபே ஸ்பாயில் ஆகிடும் அப்படிங்கிறலாம் புரிஞ்சு அந்த ஒரு பயத்தோடையும் பதட்டத்தோடய அந்த மகனை வளர்த்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த எமோஷனாக இருக்கட்டும். அப்பா நம்மள இந்த மாதிரி கட்டுப்படுத்திக்கிட்டே இருக்கிறது நமக்கு பயங்கரமாக கோவம் வருது. இருந்தாலும் அப்பாவோட அந்த பயத்தின் மேலே ஒரு சின்ன நியாயமும் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அதையும் தாண்டி கபடியில் எப்படியா ஜெயிச்சாகணும் அப்படிங்கிற அந்த மனப்போராட்டம் இருக்குல்ல, அதையுமே துருவ் வந்து அட்டகாசமா பண்ணியிருந்தாரு. அந்த எமோஷனல் பிளேயுமே ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. அப்பா பயந்து திட்டும்போது அக்கா வந்து சப்போர்ட் பண்ற ஒரு இடமா இருக்கட்டும். அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைகளுக்கு நடுவில் அந்த பிடி சார் வரக்கூடிய அருவி மதன் அவர் வந்து துருவுக்குள்ள இருக்க திறமையை கண்டுபிடிச்சு அவரை வெளியில கொண்டு வரதுக்கு ட்ரை பண்றதா இருக்கட்டும். முக்கியமான இடங்களுக்கு மேலே போனதுக்கு அப்புறம் அழகு பெருமாளா இருக்கட்டும், அவரோட மகளா வந்திருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும், இவங்க 2 பேர் சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு துருவோட லைஃப்ல வரக்கூடிய எல்லா கேரக்டர்ஸுமே வந்து அவர் ஏதோ ஒரு வகையில் புஷ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது வந்து ரொம்பவே அந்த ஸ்கிரீன் பிளேயோட ஃப்ளோ வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு. அடுத்து நம்ம அந்த ட்ரைலர் வரும்போதே வந்து சாப்டர்ஸ் ஆஃப் சொல்லி போட்டிருந்தாங்கல்ல, அதில் வந்து இந்த தீரா பகை பதரும் வாழ்வு அப்படிங்கிற இந்த 2 சாப்டர் பற்றி தான் பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த தீரா பகை அப்படிங்கிறதுல தான் வந்து அமீர் லால் இவங்க 2 பேரோட கேரக்டர்ஸ் வருது. அவங்க 2 பேருக்குள்ள அந்த பகை எப்படி ஆரம்பிச்சிச்சு, அது எப்படி போயிட்டு இருக்குது, எதை நோக்கி போகுது, எதனால் அந்த சண்டைகள் நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து என்னவா காட்சிப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பட் அதில் வந்து ரொம்ப ரொம்ப சென்சிபிளாக ரொம்ப மெச்சூர்டாக மாறி ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. இந்த பகை அப்படிங்கிறது ஒரு 2 தனிநபர் சம்மந்தப்பட்டதில்லை, ஒரு 2 கேங் சம்மந்தப்பட்டதில்லை, இல்லை 2 சமுதாயம் சம்மந்தப்பட்டதில்லை. இது வந்து நம்மளாம் பிறக்கிறதுக்கு முன்னாடிலேருந்தே கிரியேட் ஆயிருக்குது. நம்ம பிறக்கும் போதே நமக்கு வந்து இன்னொருத்தர் கூட பகை இருக்கு, இன்னொருத்தர் கூட பழி இருக்கு அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல, அந்த ஒரு ஆங்கிள் இருந்து இதை கொண்டு போயிருந்தது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. லாலோ அமீரோ என்னதான் ஒருத்தர் நல்லவரா இருந்தாலும், எவ்வளவு தூரம் நல்ல விஷயங்கள் பண்றவரா இருந்தாலும், அவருக்குள்ள சின்னதா ஒரு வயலன்ஸ் ஒன்று இருக்குது, ஒரு பகை ஒன்று இருக்குது, ஒரு பழி ஒன்று இருக்குது. அதை அவங்களால விட்டு கொடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் காட்டியிருந்தது வந்து ஒரு நல்ல பேலன்சிங்கான விஷயமா இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப பைனரியா இவர் நல்லவர் இவர் கெட்டவர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களுக்குள்ள போயிடாம 2 பேருக்குள்ளேயுமே வந்து ஒரு கேரக்டரா அவங்கள வந்து அப்ரோச் பண்ணி அவங்களுக்குள்ள இருக்க நல்ல விஷயங்களையும் சேர்த்து பேசின வகையில் வந்து அந்த கேரக்டரைசேஷன் ரொம்பவே நல்லா வந்திருக்கு. அந்த 2 கேரக்டர்ஸும் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சண்டைகளும் ரியல் லைஃப்ல நடந்த விஷயங்கள் ஞாபகப்படுத்துறாங்களா, எந்த அளவுக்கு ஞாபகப்படுத்துறாங்க அப்படிங்கலாம் நம்ம தனியாக ஒரு டீகோடிங் வீடியோ பண்ணலாம். இதில் எந்த ஸ்பாய்லரும் இல்லாமல் கொஞ்சம் படத்தை ரிவ்யூ பண்ணலாம் அப்படிங்கிறனால அந்த ஏரியா மட்டும் ஸ்கிப் பண்ணிடுறேன். அடுத்தது அந்த பதரும் வாழ்வு அப்படிங்கிற விஷயம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. ஏன்னா எப்படியான சூழலில் ஒரு பையன் வளர்றான், எவ்வளவு நெருக்கடிக்கு நடுவில் வந்து அவன் வளர்ந்து மேலே வர்றான் அப்படிங்கிறத காட்சிப்படுத்துறது இருக்குல்ல, அதுக்கு வந்து ஒரு பயங்கரமான வாழ்வு அனுபவமும் பயங்கரமான ஒரு அவதானமும் இருந்தால் மட்டும்தான் இப்படியான விஷயங்கள் வந்து கேப்சர் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள், இந்த ஒரு காமெடி டயலாக் வரல, புறாவுக்கு போறா அப்படிங்கிற மாதிரி சின்னதா ஒரு ஆடு ஒண்ணுக்கு போனதுக்கு அவ்வளோ பெரிய ஒரு கலவரமே உருவாகி இருந்திருக்கும்ன்ற விஷயங்களை நம்ம பார்ப்போம். அந்த மாதிரி எவ்வளவு நெருக்கடியான சூழல் ஒருத்தன் வளர்றான்னு ஒன்று இருக்குல்ல, ஏற்கனவே ஒரு 2 குரூப் இருக்காங்க, 2 பகை இருக்குது. அதை தாண்டி பார்த்தோம்னா ரேண்டமா பஸ்ல போயிட்டு இருக்கோம், அங்க நடந்த ஒரு சின்ன இன்சிடென்ட் எவ்வளவு இடத்துல எவ்வளவு பெரிய ஒரு வயலன்ஸ்ல கொண்டு போய் நிப்பாட்டுது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த மாதிரி கால் வைக்கிற இடம்லாம் கண்ணு வெடிங்கிற மாதிரி ஏகப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்குது. முள்ளுக்காட்டில் நடக்கிற மாதிரியான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி டைலாக்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படியான ஒரு வாழ்க்கை தான் அவங்களோட தான் இருந்திருக்குது. அதை தாண்டி காதலுமே ஒரு முக்கியமான பிரச்சனையாக தான் இருக்குது.
ஏன்னா வந்து அந்த வயசுல காதல் வந்து தவிர்க்க முடியாதா இருக்குது. பட் ஆனா அதுதான் முக்கியம். அதுக்காக என்ன வேணா பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம கனவ விட்டுட்டோம்னு வச்சுக்கங்களேன், விடுறதுக்கான வாய்ப்புகளும், மனநிலையும் நமக்கு ரொம்ப ஈஸியா வந்துரும். அதுவுமே ஒரு நெருக்கடி தான். அதையும் ஒருத்தன் எப்படி ஓவர் கம் பண்றாங்கிற மாரி விஷயங்களும் இருக்குது. இப்படி எவ்வளவு நெருக்கடிக்கு நடுவுல ஒருத்தன் வளர்றான் அப்படிங்கிறத அந்த காட்சிப்படுத்தின விதம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அடுத்ததா டெக்னிக்கலா பார்த்தோம்னா மேக்கிங் வைஸ் ரொம்ப ரொம்ப அட்டகாசமா இருக்கு. விஷுவல்ஸ் நம்ம சொல்லவே தேவையில்ல. மாரி செல்வராஜோட படங்கள்ல அந்த லேண்ட்ஸ்கேப் அவர் காட்டுற விதமா இருக்கட்டும், இந்த டாப் ஆங்கிள்ல வந்து ட்ரோன் ஷாட்ஸ் மூலமா அந்த மொத்த ஊரையும் கேப்சர் பண்ற விதமா இருக்கட்டும், இது எல்லாமே அந்த ஊருக்குள்ளே போன ஒரு உணர்வ நமக்கு குடுக்குது. அத தாண்டி அந்த விஷுவலைசேஷன் அப்படிங்கிறது இருக்குல்ல, எந்த ஷாட் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல நம்ம யூஸ் பண்ணணும், எப்ப கலர கொண்டு வரணும், அப்படி எமோஷனல் ப்ளே ஒண்ணு பண்றது இருக்குல்ல சினிமாட்டோகிராஃபி மூலமா, அதையுமே ரொம்ப அட்டகாசமா பண்ணியிருக்காங்க. மியூசிக் நிவாஸ் கே பிரசன்னா பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா மாரி செல்வராஜ், சந்தோஷ் நாராயண் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு, ஏஆர் ரஹ்மான் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்படியே நான் லெஜெண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு நிவாஸ் கே பிரசன்னா ஒர்க் பண்றாருன்றப்போ எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கும். பட் அத வந்து அவர் மீட் பண்ணுவாரா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினுமே இருந்துச்சு. பட் வந்து ரொம்ப கன்வின்சிங்கான ஒரு மியூசிக் குடுத்திருக்காரு. மாரி செல்வராஜ் படம் அப்படின்னா நம்ம என்ன விஷயத்தை எதிர்பார்ப்போமோ அதை ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்றதுக்கான மியூசிக் வந்து சூப்பரா பண்ணியிருக்காரு. சாங்ஸ் எல்லாம் ரொம்பவே அட்டகாசமா இருந்துச்சு. அடுத்ததா மேக்கிங் வைஸ் பார்க்கும்போது அந்த கபடி சீன்ஸஸ் இருக்குல்ல, அத வந்து ரொம்ப ரொம்ப ரியலிஸ்டிக்கா கேப்சர் பண்ணியிருக்காங்க. நம்ம ஒரு சினிமா பார்க்குறோங்கிற உணர்வே இல்லாம ஒரு கபடி மேட்ச் பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல குடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி கபடி பேஸ் பண்ணி சில படங்கள் வந்திருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமால இந்த கபடி காட்சிகளை வந்து விஷுவலைஸ் பண்றது இருக்குல்ல, அந்த காட்சிப்படுத்துறது அதுல வந்து பைசன் தான் ஃபர்ஸ்ட்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமா காட்சிப்படுத்தியிருந்தாங்க. எல்லாருமே ஒரிஜினல் பேஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. நம்ம துருவுமே அட்டகாசமா விளையாண்டுட்டு இருந்தாரு. அந்த கபடி சீன்ஸஸ்குள்ள இருக்க அந்த இன்டென்சிட்டி இருக்குல்ல, அது ரொம்ப அழகா நமக்குள்ள கடத்தியிருந்தாங்க. அடுத்ததா மாரி செல்வராஜ் படங்கள்ல என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி எப்பவுமே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அவர் இதுவரைக்கும் கருத்தா எந்த விஷயம் சொன்னதா நமக்கு தெரியல. பரியேறும் பெருமாள்ல வந்து கிளைமாக்ஸ்ல ஒரு டயலாக் இருக்கும். அத பார்ப்போம். கர்ணன்ல வந்து ஒரு ஒரு தவிர்க்க முடியாத வயலன்ஸ் ஒருத்தன் கையில எடுத்தான் அப்படிங்கிற மாரி ஒண்ணு இருக்கும். அப்படிதான் எல்லா படங்களையும் இருந்துட்டு இருக்கும். பட் இந்த படத்துல வந்து ஒரு முக்கியமான விஷயத்த முன்வைக்கிறாரு. நான் அததான் சொல்லியிருந்தேன். ஆரம்பத்துல சொல்லியிருந்தேன்ல. இதுவரைக்கும் மாரி செல்வராஜ் படங்கள் இல்லாத ஒரு விஷயம் இதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுல 2 விஷயங்கள் சொல்லணும். ஃபர்ஸ்ட் வந்து இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ். எல்லாரையும் உள்ளடக்கி ஒரு அரசியல முன்வைக்கிறாரு. நீ வேற நான் வேற, நீ மேல நான் கீழ அப்படிங்கிற மாரி சண்டைகள் இங்க இருந்துகிட்டு இருக்குன்னு நமக்கு உண்மைதான். ஆனா அத தாண்டி நான் உன்ன என்னவா பார்க்குறேன்னு ஒண்ணு இருக்குல்ல. எனக்கு நீ ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்க. நானும் உனக்கு வேலை செஞ்சுட்டு தான் இருக்கேன். நீ நானும் சண்டை போட்டுட்டு இருக்கோன்றதுக்காக நம்ம ஒண்ணும் பிரிஞ்சுலாம் வாழல. உங்க காட்டுல வந்து நான் வேலை செய்ய வரேன். நீ எங்க ஊருக்கு வியாபாரம் பண்ண வரேன்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு டயலாக்ஸ் வைக்கிற வகையிலும் சரி. நான் வளர்றதுக்கு நீயும், நீ வளர்றதுக்கு நானும் வந்து 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். 2 பேரும் சேர்ந்து தான் வளர்றோம் அப்படிங்கிற ஒரு எல்லாரையும் உள்ளடக்கிய ஒரு அரசியல். இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் அந்த ஒரு வியூ முன் வச்சது வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அடுத்ததா மாரி சொல்ல வர இன்னொரு விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இங்க வந்து பகை இருந்துகிட்டே தான் இருக்குது. சண்டை இருந்துகிட்டே தான் இருக்குது. கலவரம் எப்ப வேணா வரும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஆனா நீ எங்க நிக்க போற? அவங்க கூட நின்னு சண்டை போட போறியா? இவங்க கூட நின்னு அடி வாங்க போறியா? இல்ல 2 பேருக்குள்ள நின்னுகிட்டு அடிச்சுக்கிட்டு சாக போறியா? இல்ல இது எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மேல 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 ஓடி ஜெயிக்க போறியா? அப்படிங்கிற ஒரு கேள்விய தான் முன் வச்சிருக்காரு. ஏன்னா இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப ஒரு முக்கியமான காட்சி ஒண்ணு நடந்துட்டு இருக்குது. அதுல பைசன் என்ன பண்றான் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒரு முக்கியமான பிரச்சனை நடக்குது. அதுல எல்லாரும் என்ன பண்றாங்க? பைசன் என்ன பண்றான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓடிக்கிட்டே இரு. ஜெயிக்கிற வரைக்கும் ஓடிக்கிட்டே இரு. அதுவும் இல்லாம நீ ரொம்ப சாதாரணமா ஜெயிச்சிட முடியாது. மற்றவங்களலாம் விட நீ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஜெயிக்கணும். அவ்வளவு விஷயம் நீ ஜெயிச்சிடவே முடியாது. அதையும் தாண்டி நீ ஓடி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் உனக்கு இருக்குல்ல. அத வந்து உணர்த்துற மாரியான ஒரு விஷயத்த தான் மாரி செல்வராஜ் இந்த படத்துல சொல்லியிருக்காரு. அடுத்த படத்துல நெகட்டிவ்ஸே இல்லையா அப்படின்னு கேட்டோம்னா பெரிய அளவுல எனக்கு வந்து நெகட்டிவாலாம் எதுவும் இல்ல. ஒரு சில இடங்கள்ல மட்டும் கொஞ்சம் சின்ன ரிபிட்டேஷன் இருக்க மாரி இருந்துச்சு. கதை ஒரே மாரி சுத்திக்கிட்டு இருக்கே, ஒரே மாரி காட்சிகள் வருதோ அப்படிங்கிற மாரி ஒரு சின்ன லாக் இருக்கிற மாரி இருந்துச்சு. டியூரேஷன் ஒரு 3 மணி நேரத்துக்கு கிட்ட இருக்கு அப்படிங்கறனால ஒரு லென்த்தியான ஃபில்ம் அப்படிங்கிற ஒரு ஃபீல குடுக்கலாம். பட் எனக்கு அப்படியான ஃபீல்லாம் எதுவுமே குடுக்கல. ரொம்பவே பிடிச்சிருந்த ஒரு படமா தான் இருந்துச்சு. திரும்பவும் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்த தான் குடுத்திருக்குது. இப்ப நம்ம பேசின விஷயங்கள தாண்டி சின்னதா நோட் பண்ணி பேசுறது ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அந்த படத்துல காட்டப்படக்கூடிய அந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்ல இருந்து, போஸ்டர்ஸ்ல இருந்து, சுவர்ல காட்டப்படுற அந்த படங்கள்ல இருந்து நெறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லாத்தையுமே ஒரு 2, 3 நாளுக்கு அப்புறம் கொஞ்சம் டீடைல்டான ஒரு வீடியோல பேசலாம்னு நினைக்கிறேன். இதுல எந்த ஸ்பாயிலர்ஸும் குடுத்துற வேணாம் அப்படிங்கறனால தான் ஒரு ரிவ்யூவா மட்டும் இந்த வீடியோ பண்ணியிருக்கிறேன். நீங்க படம் பார்த்திருந்தீங்கன்னா, படம் உங்களுக்கு என்ன மாரி எக்ஸ்பீரியன்ஸ் குடுத்துருச்சு அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க.